Hi friends, welcome to Engineers Today. Anna University open book exam result வந்து publish ஆயிடுச்சு. அத பத்தியும் plus இதுக்கு அப்புறம் என்ன பண்றது ஸ்டூடண்ட்ஸ் அத பத்தியும் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம மேலும் எஜுகேஷன் நியூஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால ஃபாஸ்டா போயிடலாம். ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பார்த்தறலாம். அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா ஓபன் புக் எக்ஸாமோட ரிசல்ட்ல எல்லாரும் மேக்ஸिमम பாஸ் ஆயிட்டீங்க. ஒரு சில பேத்துக்கு வந்து 1-2 சப்ஜெக்ட்டோட ரிசல்ட் வந்து இன்னும் வராம இருக்கு. மிச்சபடி மேக்ஸिमम ரிசல்ட் வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பாஸ் ஆயிருக்கீங்க. ரொம்ப ரேரா தான் வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி WH வித் ஹெல்டும் சரி ஆப்சென்ட்டும் சரி கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. இருந்தாலும் போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆப்சென்டிஸும் வித் ஹெல்டான ஸ்டூடெண்ட்ஸும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்த எக்ஸாமோட ரிசல்ட்டையும் இப்போ இந்த ஓபன் புக் எக்ஸாமோட ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி எந்த மார்க் வந்து பெஸ்ட் மார்க்கோ அந்த மார்க் தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. போன எக்ஸாம்ல நான் நிறைய மார்க் எடுத்திருந்தேன். இந்த ஓபன் புக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நான் கம்மியா மார்க் எடுத்திருந்தேன்னு யாராச்சும் இருந்தா சரிங்களா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஓபன் புக் எக்ஸாம்ல தான் எல்லாருமே பாஸ் ஆயிருக்கீங்க. எல்லாருமே நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க. அப்படி யாராச்சும் இருந்தா மட்டும் சொல்லிக்கிறேன், எது பெஸ்ட்டோ மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம்ல வந்து அதிக மார்க் எடுத்து இந்த ஓபன் புக் எக்ஸாம்ல கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எது பெஸ்ட்டோ அதுதான் எடுத்துக்குவாங்க. சோ யாரும் கவலைப்படாதீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் தான் மோஸ்ட்லி வந்திருக்கு. இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. அவங்களுக்கும் சரி அந்த 1-2 ரிசல்ட் வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது 1-2 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் வராத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீக்கிரமாவே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், உங்களோட ஹார்ட் காப்பி ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கும், கொரியர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும் ஹார்ட் காப்பி கரெக்ஷன் பண்றது, அதனாலையும் டிலே ஆகலாம். அதாவது டிஃப்ரெண்டான ஹேண்ட் ரைட்டிங் இருந்திருந்தாலும் வித்துகள்டு போறதுக்கு இந்த ஓபன் புக் எக்ஸாம்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஏதாச்சும் கேசஸ் இருந்தாலும் மேபி வந்து வித்துகள்டோ இல்ல ரிசல்ட் வராமையோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு காரணம் தான், இதே தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஹார்ட் காப்பி லேட்டா வந்ததாகவும் கூட இருக்கலாம், இல்ல ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகாம இருக்கலாம். பிளஸ் வந்து சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கலாம். அதாவது சில ஸ்டாஃபுங்க வந்து செக் பண்ணுவாங்க சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பியும், அப்படி செக் பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த ரீசனா கூட இருக்கலாம் சரிங்களா. அது பாசிட்டிவான ரீசனாகவும் இருக்கலாம், நெகட்டிவான ரீசனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணலீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வரும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க, ரீவேல்யூஷன் வந்து இருக்குமா இந்த ஓபன் புக் எக்ஸாமுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. மேபி வந்து சில ரிசல்ட் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகாம இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலாம் இந்த ரீவேல்யூஷனை பத்தியும் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் பேட்டர்னை பத்தியும் இனிமேல் வந்து அனௌன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. பேலன்ஸ் இருக்கிற ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் ரீஓபன் பண்ண சொல்லிட்டாங்க எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஓகேவா, இப்ப செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து காலேஜ் வர சொல்லியிருக்காங்க. அதுவே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே, அதாவது வாரத்துக்கு 6 நாள் இருக்கும். ஆனா சுழற்சி முறையில தான் இந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா காலேஜும். ஆனா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 நாளும் வரணும், வாரத்துக்கு 6 நாள் வரணும். என்ன கோச்சிக்காதீங்க, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ். அது மட்டும் இல்லாம எல்லா காலேஜுக்கான ரூல்ஸ் இதுதான். இது வந்து நானா ஃப்ரேம் பண்ணல, இது கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணது. ஓகேவா. அதே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் காலேஜுக்குள்ளார என்ட்ரி ஆகல, இன்னமும் கவுன்சிலிங் தான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு பிறகுதான் அவங்களுக்கான கிளாஸஸ்க்கான டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது MBA, MCA, ME இது மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வாரத்துக்கு 6 நாள் காலேஜ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0.83% தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 6.14% தான் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலையும் 7.5 இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவமா இருக்கட்டும், இதர படிப்புகள்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, அதாவது 5%க்கும் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க. சோ அதனால வந்து இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா 7.5 இடஒதுக்கீடு வந்து கொண்டு வரதுக்கு அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமா